ஒவ்வொரு முறையும் வாளிகளில் ஊற்றுற பொழுது 500 ரூபா காசை கவுட்டு ஊற்றுல எடுத்துக்கொள்ளும். அப்படி வேண்டாம், இந்த தண்ணி 130 ரூபாய்ட்டு உங்களோட வாளி பெரிய வாளி தண்ணி என்றால் கிட்டத்தட்ட 1 லிட்டர் மாதிரி 6 லிட்டர் தண்ணி இருக்கு. அதுதான் அப்போ 5 லிட்டர் வாளிகள் அள்ளி ஊற்றுனீங்க என்றால் நீங்கள் கிட்டத்தட்ட 500 ரூபா ஆகுது தலையில் அள்ளி ஊற்றுறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா தண்ணி அவ்வளவு பெருமதி, எங்களுக்கு அதனுடைய பெருமானம் தெரியாது, சரிதானே? எங்களுக்கு அது இலகுவாக கிடைக்கிறது. ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இன்றைக்கு இல்லை இன்றைக்கு ஒரு நாள் நாங்கள் 1 லிட்டர் தண்ணிக்காக எக்கச்சக்கமான காசும் கொடுக்க வேண்டியிருக்கும், எக்கச்சக்கமான விலையும் கொடுக்க வேண்டியிருக்கும், நிறைய நேரமும் செலவழிக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் எல்லா நாளும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, எல்லா நாளும் மழை பெய்யாது, எல்லா நாளும் மாரியில் வெள்ளம் பெறாது. ஏதாவது ஒரு மாறி ஒரு பெரிய வறண்ட மாதிரியாக இருக்கும், அதுக்கு பிறகு தண்ணியை நீங்கள் நினைச்சு பார்க்க மாட்டீங்க. அதில் மிக முக்கியமாக மன்னர்லேருந்து வந்திருக்கிறார்கள், வவுனியிலேருந்து வந்திருக்கிறார்கள், முல்லைத்தீவின் மாந்தை கிழக்கு ஒட்டு சுட்டான் துணுக்கரைந்து வந்திருக்கிறார்கள், கிளிநொச்சியில பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள், யாழ்ப்பாணத்திலிருந்து தீவகத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவிலான எல்லாமே எதிர்கொள்ள வேண்டியிருக்கு, சரிதானே? ரைட். அப்போ எங்களுக்கு இப்போ நாங்கள் எதிர்கூறி இருக்கிற இந்த எல்லினோ இந்த ஜூலை தொடக்கம் செப்டம்பர் வரைக்கும் ஒரு பெரிய வறட்சியை கொண்டது. ஆனால் அதுக்கு நேர்மாற நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகம் முழுவதும் வறட்சியால் சாக, நாங்கள் வெள்ளத்தால் சாக எப்போ என்றால் இந்த அக்டோபரும் நவம்பரும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவிலான வெள்ள அனர்த்தம் இருக்கு. இதை நேற்று இலங்கை வளிமண்டல திணைக்களமும் உறுதிப்படுத்தியிருக்கு. எங்களுக்கு அக்டோபர்லேயும் நவம்பர்லேயும் பெரும் மழை இருக்குது. ஆனால் இது பெரிய கவலையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக மழை பெய்தால்தான் பயன்பாடுடையாக இருக்குது. ஒரேடியாக வெள்ளம் அழிச்சு போட்டு போனால் அந்த தண்ணியும் கடலுக்குள்ளே தான் போயிடும், மேற்பரப்பில் நிற்காது. ஏன்னா மேற்பரப்பை நாங்கள் அப்படி வச்சிருக்கவும் இல்லை. இப்போ வீடு கட்டுற எல்லாருக்கும் வீடு கட்டி முடியுதோ இல்லையோ வீட்டுக்கு முன்னால் சீவந்துக்கல் போட்டுருவோன்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள தண்ணி இருந்தால் ஒரு அலர்ஜி மாறும், இப்படியாவது வெட்டி கடத்தி விட்டுருவோம். எங்களுக்கு எல்லா இடங்கள்லையும் இந்த கார்பரேட் ரோட் நீர் சேமிப்புக்கு மிக எதிரான ஒரு தொழில்நுட்பம். முந்தி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முந்தி பாவிச்ச அந்த கல் ரோட்டு ஓரளவுக்கு தண்ணியை சேமிக்கும். இப்போ அப்படி இல்லை. இந்த கார்பரேட் ரோட்டில் நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி ஊற்றினாலும் வழிஞ்சு அந்த கரைக்கு தான் போயிடும். அப்போ கார்பரேட் ரோட்டுகள் அந்த மாதிரியான சிஸ்டங்கள் எங்களுக்கு தண்ணியை சேகரிக்கிறதுக்கு நாங்கள் நிலைமையே சரியாக வச்சிருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிற பெரிய பலவீனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தண்ணி சேமிப்ப அல்லது தண்ணியை நாங்கள் நிலத்துக்கு சேமிக்க வேணுமென்ற நிலைமையிலே இல்லை. எங்கள்கிட்ட வீடு எல்லாமே எப்பவுமே ஒரு ஒரு கல் பதிச்ச மாதிரி இருக்குது. கேம்பஸுக்கு கிட்ட ஒரு ஒரு ஊடக அமைப்பு ஒன்று இருக்குது, சரிதானே? கேம்பஸுக்கு கிட்ட தான் இருக்குது. நான் கேம்பஸில் பேசுகிறேன். ஒரு முறை இன்டர்வியூ கூப்பிட்டுறது போயிருக்கிறேன். போய் வாசலில் போய் மோட்டர் வெஹிக்கிளை விட்டுட்டு நான் உள்ளுக்கு போகிறப்போ அதை டிரெக்டாக சொன்னதுன்னா பயங்கர வெயிலாக்குறாங்க சார். நான் உங்களுக்கு வெயில் இல்லாட்டில் தான் ஆச்சரியம். ஏனென்றால் மதிலின்ற ஒரு பெரிய முத்தம், மதிலின்ற கலியோட வரைக்கும் கொண்டு சீமெந்து கல்லில் பதிச்சு வச்சு கிடக்கும், அப்படியே ஃபுல்லாக கிடக்கு, சரிதானே? சிவரமங்கோல் பக்கத்தில் இருக்க அந்த ஊடகம் அவ்வளோத்துக்கு வாசல் முழுவதுமே சீமெந்து கல்லை போட்டு விடாது. அப்போ பார்த்தீங்கன்னா மழை தண்ணி கீழே போகாது. ரெண்டாவது சீமெந்து கல்லில் 2 விஷயம் நடக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா அது வெப்பத்தை உறிஞ்சி வச்சிருக்கு. இனிமேல் நீங்கள் மத்தியானத்துக்கு அப்புறம் உங்களோட வெயிலில் பட்ட சுவரை தொட்டு பாருங்க சுடும். ரெண்டாவது வெயில் பட்டு தெறிக்கும், ரிஃப்ளெக்ட் பண்ணும். அப்போ வெப்பம் கூட தானே இருக்கும். ஒரு நல்ல புல் வளர்த்து ஒரு மரம் வளர்த்து, ஏன்னா இந்த புல் வளர்த்து மரம் வளர்த்துன்றது எனக்கு கவலையாக இருக்குன்னால் 2000 ஆண்டுக்கு 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு எங்கள்கிட்ட பகுதியில், ஐ மீன் நான் சொல்கிறேன் இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் கணக்க புது புது பிஸ்னஸ் வந்திருந்தது. உங்களுக்கு தெரியும் தானே? கல்யாண மண்டபங்களும் அதுக்கு பிறகு கல்யாண மண்டபங்கள், இந்த ஃபுட் சிட்டிகள், அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த பூங்கண்டு பிஸ்னஸ். முந்தி எங்களை வீட்டில் பூங்கண்டு என்றால் மாரிக்கு ஆட்கள் யாரும் எங்களை வீட்டில் இருக்கிற குரோட்டன் வெட்டி போடுவீங்க. நாங்கள் போய் எங்களுக்கு விருப்பமான குரோட்டன் எடுத்துக்கொண்டு வந்து எங்களை வீட்டு நட்டு வளர்ப்போம், சரிதானே? அல்லது ஆகும் மிஞ்சினால் கடதாசி வெள்ளியை வெட்டி வைப்போம் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேம்பஸுக்கு போகிற அந்த பெருமாவடி சந்தைக்கிட்ட அது பேரும் A1 பாம்புன்னு தான் கிடக்கு. இந்த நாளும் ஜனம் நிற்கிது. பெரிய அந்த மிரக்கறி சந்தையில் ஒரு அத்தியாவசிய பொருள் வாங்கின மாதிரி ஜனம் நிற்கிது. நானும் சைட்டால் பார்த்து கொண்டு போகிற பொழுது நான் ஜியோகிராஃபி அல்லது எனக்கு ஆர்வம் இருக்குது தானே. மேலே ஒரு பச்சை சீலை கட்டி கிடக்கு, எல்லா பூங்களும் நல்லது தான் இருக்குது. அது அது அன்றைக்கு நீங்கள் கொண்டே வைக்கும் வரைக்கும் நல்ல பச்சை பூ கூட இருக்கும். ஒரு நானும் ஒரு வீட்டை போனேன், என் ஃப்ரெண்ட் நான் என் ஃப்ரெண்ட் அதுதான் கேளுங்க. நான் என் ஃப்ரெண்ட் வீட்டை போனேன். அவருக்கு 2 தங்கச்சி இருக்கிறேன்.
வீட்டில் முன்னுக்கு ஒரு பூங்கண்டு வச்சிருக்கணும். விடியக்காலமே ஒரு அரவிலுக்கு போய் என் ஃப்ரெண்ட் என்னோட படிச்சிருந்தேன். அவற்றை தங்கச்சியோட இந்த சிரிஞ்சு வச்சு அந்த இந்த பூங்கண்டுக்கு செய்கிறான். சிரிஞ்சிருக்கு தானே, சிரிஞ்சில் ஏதோ எடுத்து பூங்குடி சின்ன பூ 3 பூ கிடக்குது. அதுக்கு ஏதோ எல்லாம் கணக்கு. அப்போ நாங்கள் என்ன சியாம் செய்து துவாரக என்ன செய்கிறான்னு இருக்க அந்த பூங்கண்டுக்கு மறந்தடிக்கிறான். சரிதானே? இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த கொண்டல் மரம் எடுக்க தெரியுங்க. அதுதான் நீங்கள் சும்மா ஒரு தடியை கொண்டு வீட்டை வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அந்த அளவுக்கு ஊற்றுது. இந்த அளவுக்கு ஒரு நாங்கள் எங்கள்கிட்ட வாழ்க்கை முறையில் நாங்கள் பூங்கொண்டு இவ்வளவு நாங்கள் ஆகவிதினால்